Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்ட்ல சாப்டர் 1ல இருக்க இன்ட்ரோடக்ஷன் டு சில எல்லா டாபிக்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ் எல்லாமே பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மெயினாக இருக்கிறது அல்காரிதம்னா என்ன, அதை எப்படி எழுதுறது, ஒரு சூடோ கோட் எப்படி ரைட் பண்ணுறது, ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, இந்த மூணும் தான் கொஸ்டின்ல மெயினாக கேட்பாங்க. அதுக்கடுத்து ஆப்ரேட்டர்ஸ் क्वेश्चन வரும். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம தெளிவாக இருக்கணும். அதில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸாக எப்படி ஒரு டாப்பிக்கும் அல்காரிதம் எழுதலாம், சூடோ கோட் எழுதலாம், ஃப்ளோ சார்ட் வரையலாம் அப்படின்னு தான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இது நம்ம சாம்பிளுக்கு தான் நான் கொடுக்குறேன், அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் அல்காரிதம் டு ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்படி அல்காரிதம், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அல்காரிதம் எப்படி எழுதணும், ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்கும். முதல்ல என்னென்ன ப்ராசஸ்ல நடக்கும் அப்படின்னு நம்ம பிசிஏ படிச்சிருக்கோம். ப்ரோக்ராம் அனாலிசிஸ் சார்ட் நம்ம எப்படி பிஎஸ்சி படிச்சிருக்கோம்னா இன்புட் ஃபர்ஸ்ட் நடக்கும், அடுத்து ப்ராசஸ் நடக்கும், அதுக்கப்புறம் அவுட்புட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ முதல்ல இன்புட் வாங்கணுமா, ரெண்டு இன்புட். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் என்ன, லென்த் இன்டு பிரெத். ஓகேவா? ஸோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு அப்படின்னா லென்த் இந்த பிரெத் எவ்வளோ, லென்த் எவ்வளோ அப்படின்றத மல்டிபிள் பண்ணா போதும். அப்ப ரெண்டு இன்புட் வாங்கணும், கெட் எல் அண்ட் பி வேல்யூஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்புட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணணும். ப்ராசஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், கால்குலேட் ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். தட் மீன்ஸ் ஏ ஈக்குவல் டு எல் இன்டு பி அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இன்புட் வாங்கிட்டேன், ப்ராசஸ் பண்ணிட்டேன். அப்போ ஃபைனலாக எனக்கு அவுட்புட் கிடைக்குமா? அப்போ டிஸ்பிளே ஏல தானே நம்ம எல் இன்டு பி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ டிஸ்பிளே ஏ அல்காரிதம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி தான் சிம்பிளா ஒரு கான்செப்டுக்கு நம்ம அல்காரிதம் ரைட் பண்ணணும். ஸோ அதுக்கே சூடோ கோட் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு பதிலாக பிகின் எண்ட் இருக்கணும். ரீடு, கால்குலேட், டிஸ்பிளே இந்த மாதிரி எல்லா கீவேர்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டர்ல மென்ஷன் பண்ணணும். இது எல்லாமே நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்தது தான். அந்த பேசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தான் எழுதுறதுக்கு புரியும். ஓகேவா? ஸோ பிகின், ரீட் எல்பி, கால்குலேட் ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத், டிஸ்பிளே ஏ எண்ட். அவ்வளோதான். இங்கே எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே. பட் கொஞ்சம் சூடோ கோட் அப்படினால என்னன்னு சொல்லியிருக்கோம், ஒரு ரியல் கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் கோடிங் எழுதுறது. ஓகேவா? அதுதான். இதுக்கான ஃப்ளோ சார்ட் எப்படி வரைவோம், முதல்ல சிம்பிள்ஸ்க்கு மீனிங் தெரியணும். ஆல்ரெடி நான் சிம்பிள்ஸ்க்கு மீனிங்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெர்மினல் சிம்பிள் போடணும், போட்டு ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடணும் ப்ரோக்ராமை. அடுத்து இன்புட் வாங்கணும்னா இன்புட் அவுட்புட் சிம்பிள் இப்படி ஸ்லைடா போடுறது நம்ம ரெக்டாங்கிள். ஸோ கெட் எல்பி போட்டாச்சு. ப்ராசஸ் சிம்பிள், கால்குலேட் இதெல்லாம் பண்றதுக்கு ரெக்டாங்கிள் தான் ப்ராசஸ் சிம்பிள். ஸோ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத். திரும்ப அதை அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்கு இன்புட் அவுட்புட் சிம்பிள் பிரிண்ட் ஏ கொடுத்தாச்சு, டெர்மினல் சிம்பிள் ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் த அல்காரிதம்க்கான அல்காரிதம், சூடோ கோட், ஃப்ளோ சார்ட் டயக்ராம். ஓகே, செகண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரைட் அண்ட் அல்காரிதம் டு கால்குலேட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்க்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னா பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ 3.14, ஆர் ஸ்கொயர்னா ஆர் இன்ட்டு ஆர் ரெண்டு தடவை. ஓகேவா? அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு 2 பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர். ஓகேவா? 2 பை ஆர். ஓகே, இதுதான் ஃபார்முலா. y ஆர் ஸ்கொயர், இன்னொன்று 2 பை ஆர். இவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும் போதும். முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆர் வேல்யூ மட்டும் வாங்கினா போதும், வாங்கிட்டோம். பிகாஸ் பையோட வேல்யூவான 3.14 நமக்கு கான்ஸ்டன்டா இருக்க வேல்யூ. அடுத்து கால்குலேட் ஏரியா 3.14 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர், 3r ஸ்கொயர், அது பை ஆர் ஸ்கொயருக்கு. அடுத்து கால்குலேட் சர்க்கம்ஃபரன்ஸுக்கு 2 பை ஆர். ஸோ 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர். டிஸ்பிளே ஏவையும் சியும் டிஸ்பிளே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ அதோட சூடோ கோட் எப்படி இருக்கும், பிகின், ரீட் ஆர், கால்குலேட் ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சியோட ஃபார்முலா, டிஸ்பிளே ஏசி, எண்ட். அவ்வளோதான். ஸோ எப்படி உங்களுக்கு சூடோ கோட் வரும், சேம் எப்படி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் போட்டிங்களோ அதே மாதிரி தான்
ஸ்டாட் கெட் ஆரோட வேல்யூ வாங்கிடுவோம். ப்ராசஸ் சிம்பிளில் நம்ம ஏரியாவும் சர்க்கம்ஃபரன்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தென் அவுட்புட் சிம்பிளில் பிரிண்ட் A, C ஸ்டாப். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன். தேர்ட் ஒன் பாருங்க, ரைட் அன் அல்காரிதம் டு கால்குலேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ PNR டிவைடட் பை 100, பிரின்சிபல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து கெட் PNR வேல்யூ வாங்குவோம். அடுத்து கால்குலேட் அந்த ஃபார்முலா போட்டு டிஸ்பிளே பண்ணா போதும். லைக்வைஸ் சூடோ கோடுமே நம்ம ரைட் பண்ணிடலாம். சேம் திங் வந்து ஃப்ளோ சார்ட்லையும் வரைவோம். ஓகேவா? ஒரே மாதிரி இருக்க சம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கால்குலேட் இன்ஜினியரிங் கட் ஆஃப் மார்க். இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப் மார்க் ட்ரா பண்றதுக்கு பிசிக்ஸ் மார்க் டிவைடட் பை 4 பண்ணணும், பிளஸ் கெமிஸ்ட்ரி மார்க் டிவைடட் பை 4 பிளஸ் மேக்ஸ் மார்க்கை 2ஆல டிவைட் பண்ணணும். இதுதான் ஃபார்முலா ப்ரொசீஜர் நம்ம இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து கண்டுபிடிக்க. அப்ப முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். 3 வேல்யூ வாங்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் 3 சப்ஜெக்டோட வேல்யூ வாங்கணும். அதை ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும். பிசிக்ஸ் டிவைடட் பை 4 பிளஸ் கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 4 பிளஸ் மேக்ஸ் டிவைடட் பை 2. அடுத்து கட் ஆஃப் டிஸ்பிளே பண்ணா ஸ்டாப் பண்ணணும். அதே சூடோ கோட் பிகின், ரீட், PCM, கால்குலேட், டிஸ்பிளே கட் ஆஃப், எண்ட். சேம் லைக்வைஸ் இன்புட் அவுட்புட் சிம்பிள் ப்ராசஸ் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணி இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு இது பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டு செக் த கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 நம்பர்ஸோட கிரேட்டஸ்ட் எது அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ 2 நம்பர் A, Bன்னு நம்ம வாங்குவோம். A கிரேட்டர் தென் B ஆன்னு நான் செக் பண்ணணும். A கிரேட்டர் தென் B இருந்துச்சுன்னா A இஸ் கிரேட்டர்னு அர்த்தம், இல்லைன்னா B இஸ் கிரேட்டர்னு அர்த்தம். அப்போ இது அல்லது அது அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இங்க வருது. அப்ப இது அல்லது அது அப்படின்னு வந்தாலே அங்க நம்ம என்ன பண்ணணும் செக்கிங் அப்படின்னாலே கண்டிஷன் செக் பண்ண போறோம். அப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் ரெட்டு A வந்து ABன்னு 2 வேல்யூ வாங்கிக்கிறோம். செக் இஃப் A கிரேட்டர் தென் B ஆன்னு பார்க்குறேன். A கிரேட்டர் தென் B இருந்துச்சுன்னா A இஸ் கிரேட்டர்னு போடணும். இல்லைன்னா எல்ஸ்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸாக இருந்தால் B இஸ் கிரேட்டர்னு போடணும். ஓகேவா? அப்போ பிகின் ரீட் A, B. If A greater than B இருந்துச்சுன்னா then display A is greater, else இல்லைன்னா display B is greater. எப்ப if வந்து நம்ம ஆரம்பிக்கிறோமோ end if வந்து பண்ணணும். ஓகேவா? if ஆரம்பிச்சா அதை end பண்ணணும் கண்டிப்பா சூடோ கோட்ல. இது ஒரு விஷயம் நம்ம சூடோ கோட் படிக்கிறப்பயே படிச்சிருப்போம். ஸோ end if போட்டாச்சு, கடைசியா end பண்ணிட்டோம். இவ்வளோதான் சூடோ கோட். ஸோ ஃப்ளோ சார்ட் எப்படி வரும்னு பாருங்களேன். இங்க டிசிஷன் அப்படினாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைமண்ட் சிம்பிள்ல போடணும்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 2 வேல்யூ வாங்கிட்டோம். டைமண்ட் சிம்பிள் ஏன்னா கண்டிஷன் இஃப் A கிரேட்டர் தென் B. அப்போ டைமண்ட் சிம்பிள்ல இஃப் A கிரேட்டர் தென் B ஆன்னு சொல்றோம். டைமண்ட் சிம்பிள்னாலே ஒரு ஃப்ளோ லைன் தான் உள்ள வரணும். 2 or more flow lines வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்ப எஸ் A கிரேட்டர் தென் B இருந்துச்சுன்னா எஸ் இருந்தா A இஸ் கிரேட்டர், இல்ல நோவா இருந்துச்சுன்னா B இஸ் கிரேட்டர். அப்ப 2 சாய்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 2 சாய்ஸையுமே வரைஞ்சிட்டு ஃபைனலா ஸ்டாப் பண்ணிடுவோம். இதுதான் டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கான அல்காரிதம் சூடோ கோட் ஃப்ளோ சார்ட். ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டு செக் லீப் இயர் ஆர் நாட் அல்காரிதம் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ லீப் இயரா இல்லையா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அல்காரிதம் என்ன, நம்மளுடைய இயர் அந்த இயரை 4ஆல டிவைட் பண்ணி எனக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா அது லீப் இயர். அவ்வளவுதான் ஃபார்முலா. அப்ப ஸ்டார்ட் கெட் y இயர் வாங்கிக்கணும். இஃப் இயர் வந்து டிவைடட் பை 4 பண்றப்ப 0 கிடைச்சிச்சுன்னா பிரிண்ட் லீப் இயர், இல்லனா பிரிண்ட் நாட் லீப் இயர், ஸ்டாப். ஓகேவா? இதுக்கான சூடோ கோட் எப்படி எழுதுவீங்க, ரெடி பிகின் வந்து இது பண்ணிடுறோம், ரீட் A, y வந்து நம்ம இயரை வந்து 4ஆல டிவைட் பண்றப்ப 0 கிடைச்சா லீப் இயர், எல்ஸ் நாட் லீப் இயர், இஃப் ஆரம்பிச்சா எண்ட் இஃப் முடிக்கணும், எண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கான ஃப்ளோ சார்ட் வந்து அதே மாதிரி தான் வரும். ஜஸ்ட் இங்க ஒரே ஒரு மிஸ்டேக் இருக்கும், இது மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட் மட்டும் மாறிடுச்சு. ஸோ இயர் டிவைடட் பை 4 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் என்ன பண்ணணும், லீப் இயர் அப்படின்னு சொல்லி இங்க பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? சேம் டயக்ராம் தான். இல்லனா பிரிண்ட் நாட் அண்ட் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இவ்வளவுதான் டயக்ராம் சேஞ்சஸ்ல. இது டு செக் லீப் இயர் ஆர் நாட்டுக்கு. அடுத்து டு செக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவான்னு பார்க்கணும். அப்பனா கொடுத்துருக்க நம்பர் கிரேட்டர் தென் 0வா இருந்தா பாசிட்டிவ், இல்லனா நெகட்டிவ். அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், செக் இஃப் n கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா n is பாசிட்டிவ், இல்லனா நெகட்டிவ். சேம் அதே கான்செப்ட் அதே மாதிரி ஃப்ளோ சார்ட் டயக்ராம் கொடுத்துருவோம். இங்க ஒவ்வொன்று மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டு செக் ஆட் ஆர் ஈவன். ஆட் ஆர் ஈவனும் சேம் தான்.
கொடுத்துருக்க நம்பரை டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா அது ஈவன், இல்லைன்னா ஆட். அப்போ செக் இஃப் n டிவைடட் பை 2ஆ இருக்கப்போ 0 கிடைச்சா n இஸ் ஈவன், இல்லைன்னா ஆட். ஸோ சேம் சூடோ கோட் சேம் ஃப்ளோ சார்ட்டில் வெறும் கான்செப்டை மட்டும் மாற்றி எழுதுனா போதும். ஓகேவா? அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் டு செக் கிரேட்டஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். இவ்வளோ நேரம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம், 2 பார்த்தோம், இஃப் எல்ஸ் மட்டும். இங்கே 3 நம்பர்னு ஒரு கான்செப்ட் வருது. 3 நம்பர்னா இது முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஏ பி சின்னு 3 நம்பரை வாங்கிடுவீங்க. இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ஏ வந்து பியோடையும் பெருசாக இருக்கணும், சியோடையும் பெருசாக இருக்கணும். அப்போ இஃப் கண்டிஷனில் ஏ கிரேட்டர் தென் பியாக இருக்கணும் அண்ட் ஏ கிரேட்டர் தென் சியாவும் இருக்கணும். அப்போ தான் ஏ வந்து பெருசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஏ இஸ் கிரேட்டர்னா. இல்லை அப்படின்னா எல்சிஃப், ஏன்னா இப்போ இங்கே எல்சிஃப்னு ஏன் போடுறோன்னா பி வந்து கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணோம். எல்சிஃப் பி கிரேட்டர் தென் சியான்னு பார்த்தோன்னா பி இஸ் கிரேட்டர்னு சொல்லணும். ஓகேவா? இது ரெண்டுமே இல்லைன்னா எல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சி இஸ் கிரேட்டர். இதுதான் இங்கே ஒர்க் ஆக போகிற கான்செப்ட். ஓகேவா? அப்போ 3 வேல்யூ இன்புட் வாங்க போகிறோம். கெட் ஏ பி சி. இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாவும் ஏ கிரேட்டர் தென் சியாவும் இருந்துச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டர். எல்ஸ் இல்லைன்னா இஃப் பி கிரேட்டர் தென் சியா இருந்துச்சுன்னா பி இஸ் கிரேட்டர். அது ரெண்டுமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சி இஸ் கிரேட்டர். ஓகேவா? அப்போ இங்கே எல்சிஃப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. இதை பற்றி கிளியராக நம்ம செகண்ட் சாப்டரில் படிப்போம். இங்கே ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ரீட் பிகின் ஏ, ஃபர்ஸ்ட் பிகின் பண்ணிடுறோம். அடுத்து ரீட் ஏபிசி. இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா இருந்துச்சு, ஏ கிரேட்டர் தென் சியா இருந்துச்சுன்னா டிஸ்பிளே இஸ் கிரேட்டர். எல்ஸ் இஃப் பி கிரேட்டர் தென் சியா இருந்துச்சுன்னா பி இஸ் கிரேட்டர். எல்ஸ் சி இஸ் கிரேட்டர். ஸோ எண்ட் இஃப் பண்ணியாச்சு, எண்ட். ஓகேவா? அப்போ ஃப்ளோ சார்ட் போடுறப்ப எப்படி வரும்? ஸ்டார்ட் பண்ணிடுவோம், 3 வேல்யூவை ரீட் பண்ணிடுவோம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பியா இருந்துச்சுன்னா எஸ், அதே மாதிரி ஏ கிரேட்டர் தென் சியாவும் இருந்துச்சுன்னா ஏ இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? நல்லா பாருங்க, தெளிவா பாருங்க. இஃப் ஏ கிரேட்டர் தென் பியாவும் இருக்கணும், அப்படி இருந்து ஏ கிரேட்டர் தென் சியாவும் இருந்துச்சுன்னா தான் ஏ இஸ் கிரேட்டஸ்ட். ஓகேவா? அப்படி இல்லை ஏ கிரேட்டர் தென் பி இல்லைன்னா பி கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணணும். பி கிரேட்டர் தென் சியா இருந்துச்சுன்னா பி இஸ் கிரேட்டஸ்ட். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கண்டிஷனும் இல்லைன்னா சி தான் பெருசு. ஓகேவா? இப்படி தான் ஃப்ளோ சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டு செக் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவா இல்லை ஜீரோவா. ஸோ பாசிட்டிவ்னா என்னவா இருக்கணும் அப்படின்னா n கிரேட்டர் தென் ஜீரோவா இருக்கணும். n ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா 0, இல்லை n கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ், இல்லைன்னா நெகட்டிவ். ஓகேவா? அப்போ கண்டிஷனில் n ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா n 0ன்னு அர்த்தம், இல்லை n கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு அர்த்தம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக வந்து நெகட்டிவ்னு அர்த்தம். அதை தான் இங்கே சேம் கான்செப்ட் 3 இதுக்கு நம்ம பார்த்த மாதிரி இங்கேயும் பார்ப்போம். தென் அதுக்கான ஃப்ளோ சார்ட். ஓகேவா? ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுல உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்திருக்கும் எப்படி ஒரு அல்காரிதம் எழுதணும், ஃப்ளோ சார்ட் எழுதணும், சூடோ கோட் எழுதணும்னு. இதை வச்சு நீங்கள் இன்னுமே நிறையா ப்ராக்டிஸ் வந்து கொடுத்து பாருங்கள். நிறையா கான்செப்ட்ஸ் எடுத்து அதுக்கான அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட்லாம் எழுதி பாருங்கள். ஏன்னா இதை வச்சு தான் எக்ஸாம்ஸில் கேட்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் கொஷின்ஸை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் ஃபர்ஸ்ட் யூனிட்டோடைய பேசிக் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சொல்லித்தரேன். ஸ்டே டியூன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.